அஷ்டம சனி வருகிறது என்பதற்காக நீங்கள் தளர்ந்து விட வேண்டாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதம் மாதிரி ஒரு டஃபஸ்ட் மாதம்னு ஒன்று சிம்மராசிக்கு கிடையவே கிடையாது. ராசிநாதன் சூரியன் 2 கூடிய புதனோடு 3-10 கூடிய தொழில்காரகன் சுக்கிரனோடு ராகுவோடு எல்லாரோட சேர்ந்து 8ஆம் சத்ரபதி சிவாஜி சொன்னாரா, நீ ஒருத்தி மட்டும் என் கூட இரு, தைரியலட்சுமி நீ ஒருத்த மட்டும் என் கூட இரு அப்படின்னு சொன்னாராம். தைரியலட்சுமி வந்தாலாம் 7 லட்சுமி கூட வந்துட்டாலாம். இது சின்ன வயசுல சொல்லப்படுற கதை. ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? சிம்மராசிக்காரர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தைரியம்தான் வாழ்க்கை, பயம்தான் மரணம். உலகெங்கிலும் இருக்கும் ஜோதிடர் யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. ஒரு விஷயம், மார்ச் மாதம் ஒரு விஷயம். என்ன விஷயம்? இந்த மாதம் தான் உங்களுக்கு அஷ்டம சனி ஸ்டார்ட் ஆக போகுது. அஷ்டம சனி ஸ்டார்ட் ஆகக்கூடிய இந்த மாதத்தை வரவேற்கும் தைரியம் உங்களுக்கு, அசாத்திய தைரியம் உங்களுக்கு உண்டு. ஏன்னா சிம்மராசிக்காரர்கள் என்றுமே தனித்து விளங்குபவர்கள். எதையுமே ஃபேஸ் பண்ணுறவங்க நீங்கள், உங்களால் முடியும். அஷ்டம சனி வருகிறது என்பதற்காக நீங்கள் தளர்ந்து விட வேண்டாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதம் மாதிரி ஒரு டஃபஸ்ட் மாதம்னு ஒன்று சிம்மராசிக்கு கிடையவே கிடையாது என்பதுதான் உண்மை. உலகத்தில் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. ஏன் அப்படி டஃபஸ்ட் மாதம்னு சொல்கிறேன்னா, 8ஆம் இடத்தில் மறைவது என்பது ஜோதிட சாஸ்திரத்திலே அபசகுணமாக கருதப்படுகிறது. எதெல்லாம் 8ஆம் இடத்தில் மறைகிறதோ அது தன்னுடைய பவரை இழக்கிறது அப்படி என்று கருதப்படுகிறது. அவ்வகையிலே ராசிநாதன் சூரியன் 2 கூடிய புதனோடு 3-10 கூடிய தொழில்காரகன் சுக்கிரனோடு ராகுவோடு எல்லாரோட சேர்ந்து 8ஆம் வீட்டில் மறைந்து விடுகிறான். இந்த 8ஆம் வீட்டில் இத்தனை பேர் சேர்ந்து மறைகிறது என்ன விதமான பலன்களை தரும் என்றால், டோட்டலாக உங்களை டெமாலிஷ் பண்ணிடும். அதாவது இது செய்கிற தொழில் அப்படியே அந்த தொழிலை மாற்றி விட்டுருவார். செய்கிற தொழில் உங்களால் பண்ண முடியாது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இதனால் ஏற்படக்கூடிய டென்ஷன். என்ன டென்ஷன்? உங்களுடைய என்ன நடக்குதுன்னே தெரியல, எதுலையோ ஒரு இடத்துல பணத்தை போட்டிங்க, அது ஸ்டாக்னன்ட் ஆகிடும். ரொம்ப மோசமான ஒரு மாதம் இந்த மாதம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணாதீங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு மட்டும் ஒன்று சொல்லுகிறேன். இன்றைய தினத்திலே பணத்தை கொடுக்கறது கஷ்டம், வாங்கிறது ரொம்ப கஷ்டம். பணத்தை கொடுக்கறது ஈஸி, வாங்கிறது கஷ்டம். மிடில் கிளாஸ் மக்களுக்கெல்லாம் இந்த சமீபத்தில் ஒரு படம் வந்தது, பாஸ்கர், லக்கி பாஸ்கர். அதில் வர்ற வார்த்தை மாதிரி தான், நாங்கள்லாம் ரொம்ப 5-10க்கே கஷ்டப்படுவோம், ஆனால் எங்களுக்குன்னு ஒரு வெறி வந்துருச்சுன்னா இருக்கிறதெல்லாம் விற்றாது அந்த ஃபங்க்ஷனை பண்ணுவோம் சார் அப்படிங்கிற மாதிரி. அந்த மிடில் கிளாஸுடைய அந்த ஈகோவை டச் பண்ணிட்டா போதும். நீங்கள் எவ்வளோ பணம்னாலும் எங்கேயாவது விற்றாது கொண்டாந்து பண்ணிடுவீங்க. அதை பண்ணாதீங்க. இருக்கின்ற கையில் இருக்கிற சோர்ஸை விற்கிறதும் விதை நல்ல விற்கிறதும் ஒன்று தான். அதெல்லாம் பண்ணக்கூடாது. இதை விற்கிற நேரம் வேறு, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிங்கன்னா வேறு ஒன்று வாங்கலாம். அவசரம் தான் நம்மளுடைய எல்லா பிரச்சனையும். வாழ்க்கையில் இன்றைக்கே பண்ணிடணும், நம்மளுடைய அவசரம் தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். இந்த சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் 8ஆம் வீட்டில் இத்தனை பேர் மறையும் பொழுது உங்களுடைய என்ன போகிறது? உங்களுடைய எதிர்ப்பு சக்தி என்பது குறைகிறது, போராடும் குணம் என்பது குறைகிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சத்ரபதி சிவாஜி இருந்தாராம் ஒரு காலத்தில். சத்ரபதி சிவாஜி இருந்த பொழுது அப்போல்லாம் ராஜா, பெரிய ராஜா, அவர் சக்கரவர்த்தி. போர் பண்ணிகிட்டே இருப்பார் வரலாம். அந்த சத்ரபதி சிவாஜி என்ன செய்கிறார்? ஒரு போரில் தோற்று போயிட்டார். தோற்று போட்டு தன்னுடைய செல்வங்கள்லாம் இழந்துட்டு உட்காந்துருக்கார் அரண்மனையில். அப்போல்லாம் அவரோட 8 லட்சுமியும் பேசுவாங்களாம். அவர் அவ்வளோ பெரிய புண்ணியாத்மா, அவர் நல்லவர். அந்த 8 லட்சுமியில் தனலட்சுமி பேசுகிறா. ஃபஸ்ட்டு சிவாஜி, நான் உன்னை விட்டு செல்லுகிறேன். சிவாஜி சொல்கிறாராம், போ. தானியலட்சுமி வரா, இனிமேல் நான் போகிறேன், உன்னுடைய அரண்மனையில் இனிமேல் தானியமே இருக்காது, பரவாயில்ல போ. இப்படியே ஒவ்வொரு லட்சுமியாக போகிறா. அடுத்ததாக கடைசியாக தைரியலட்சுமி வந்தாலாம், நான் உங்களை விட்டு போகிறேன், நான் கிளம்புறேன். அப்போ சத்ரபதி சிவாஜி சொன்னாரா, நீ ஒருத்தி மட்டும் என் கூட இரு, தைரியலட்சுமி நீ ஒருத்த மட்டும் என் கூட இரு அப்படின்னு சொன்னாராம். தைரியலட்சுமி வந்தாலாம் 7 லட்சுமி கூட வந்துட்டாலாம். இது சின்ன வயசில் சொல்லப்படுற கதை. தைரியம்தான் வாழ்க்கை, பயம்தான் மரணம். இது ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? சிம்மராசிக்காரர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தைரியம்தான் வாழ்க்கை, பயம்தான் மரணம். மோதி பார்க்கணுங்க. வாழ்க்கையில் கீழே விழுந்த அது ஒரு முதல்ல ரஜினிகாந்த் சொல்லுவார், அதாங்க வாழ்க்கையோட சுவாரஸ்யம். வாழ்க்கையோட சுவாரஸ்யம் எங்கே இருக்குது? கீழே விழுந்துட்டான் பாருன்னு சிரிப்பாங்க. அவன் முன்னாடி ஏறி மிதித்து ஏறி வாழ்ந்து காட்டணும். அங்கே தான் இருக்குது உங்களுடைய டேலண்ட். ராசிநாதன் சூரியன் 8ஆம் இடத்தில் மறைகிறான். ஜனாதிபதி மறந்துட்டாங்க, எனக்கான வாய்ப்பு பறிக்கப்பட்டது, என் கதவுகள் எல்லாம் மூடப்பட்டு விட்டன, எனக்கு தங்கத்திலே கோடாலி செய்கிறார்கள், என் தலையை வெட்ட நான் என்ன செய்வது? ஒரு அழகாக ஒரு கவிதை படித்தேன். ஒவ்வொரு முறையும் மனதை பக்குவப்படுத்தி பலிபீடத்திற்கு வருகிறேன்.
ஒவ்வொரு முறையும் மனதை பக்குவப்படுத்தி பலிபீடத்திற்கு வருகிறேன், இந்த முறையேனும் சரியாக கொன்று விடுங்கள். இந்த கவிதை படிச்சு அப்படியே எனக்கு தாளலை, என்னால் முடியல. எவ்வளோ வலிச்சு எழுதியிருக்கான் பாருங்க. என்னுடைய மனதை பக்குவப்படுத்தி பலிபீடத்திற்கு வருகிறேன், இந்த முறையாவது என்னை சரியாக கொன்று விடுங்கள். ஒரு தடவை தப்பு தப்பாக கொள்றீங்க, லூத்துங்களா, கொன்னா கரெக்டாக கொள்ளுங்கடா. இந்த கடங்காரன் வரா, இப்படி நடக்குது, இதோட செத்தாண்டான ஆயிடணும். அதுக்குள்ளே திடீர்னு பார்த்தா பொண்ணு என்ன பண்ணுறா, நான் வந்து ஆர்ட் கிளாஸில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கிட்டேன்னு வந்துடுறா. மனசுக்குள்ளே புதுசாக ஒரு ஊத்து வந்துருச்சு, திரும்ப வாழணும்னு ஆசை வருது, திரும்ப வாழணும்னு ஆசை வருது, திரும்ப கடங்காரன் வரான், திரும்ப வாழணும்னு ஆசை வருது. போட்டு சித்திரவதைங்கிறது இருக்குது பார்த்தீங்களா. ஒன்று விட்டுட்டா நான் போயிடுவேன், இல்லை நான் வாழ்வேன். வாழ்வுக்கும் சாவுக்கும் இடையிலே மிடில் கிளாஸ் நடத்துகின்ற போராட்டம் தான் உங்கள் வாழ்க்கை. எதுக்கு இவ்வளோ ஃபீல் பண்ணி சொல்கிறேன்னா, இதெல்லாம் அன்றாட வாழ்வில் அன்றாட எல்லாரும் ஃபேஸ் பண்ணுறது தான். சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, 3-10 கூடிய சுக்கிரன் 8ஆம் வீட்டில் மறையும் பொழுது மீடியா சம்மந்தப்பட்ட துறைகளில் சின்ன திரையில் இருக்கிறவங்க படத்துக்கான அட்வான்ஸ் தயவு செஞ்சு வேண்டாம். நீங்கள் ஏதாவது பண்ணிங்கன்னா எக்கு தப்பாக மாட்டிப்பீங்க. அதேமாதிரி பெண்கள் சம்மந்தப்பட்ட ஆடைகளை செய்பவர்கள், பெண்களுக்கான நகைகளை வடிவமைப்பவர்கள், பெண்களுக்கான காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் பண்ணுறவங்க, இதில் பெண்கள் தொடர்பான விஷயங்களில் நீங்கள் பிஸ்னஸில் இருக்க தயவு செஞ்சு வேண்டாம். எதுவும் செய்யாதீங்க. தொலைக்காட்சி ஊடகங்கள் எதுவும் வேண்டாம். இதெல்லாம் உங்களுக்கு ஆபத்து. அடுத்ததாக ராகுவோட சேர்ந்ததால் 8ஆம் வீட்டில் ராகு இருப்பதால் ஒரு சர்ப்பதோஷம் மாதிரி தான் உங்கள் கதை. உங்கள் கதை ஒரு சர்ப்பதோஷ கதை. காரணம் என்னவென்றால், உங்களுக்கு வந்து யார் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, சிம்மராசி என்பதால் உங்களுக்கு 2ஆம் இடத்துல கேது, 8ல் ராகு. உணவே பாய்சனாக மாறுவதற்கு பெரிய வாய்ப்பு, பெரிய சான்சஸ் இருக்குது. வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் கடந்து வரணும். கடந்து வரும் பொழுது, வாழ்க்கையில் ஒவ்வொரு சேலஞ்சையும் நீங்கள் கடந்து வரும் பொழுது பெருமிதமாக எண்ணிக்கொள்ளுங்கள், இது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வாழ போகிறீங்க. இது வந்து உங்கள் ஆயத்தப்பணி. அடுத்த 2.5 வருஷமாக நீங்கள் தான் சொல்லிக்கணும். இந்த மார்ச் அதற்கு ஒரு முன்னோட்டம். உடன் பிறந்தவங்கெல்லாம் போயிட்டாங்க, போகட்டும். நண்பர்கள்லாம் போயிட்டாங்க, போகட்டும். கூட நின்ற வாழ்க வாழ்க சொல்லிட்டு இருந்த செட்டெல்லாம் போயிடுச்சு, போகட்டும். எல்லாம் போகட்டும். ஒன்றே ஒன்று, உயிர் இருக்குது, திறமை இருக்குது, வாழணுங்கிற நம்பிக்கை இருக்குல்ல, இது ஒன்று போதும் சார், உங்களை வாழ வச்சிடும். அவ்வளோதான். ஸோ சிம்மராசிக்காரர்களெல்லாம் உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வையுங்கள். உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வையுங்கள். ஆரோக்கியமான சிந்தனைகளை வளர்த்துக்கொள்ளுங்கள். நிறைய தண்ணி குடிங்க, நிறைய புக்ஸ் படிங்க. மனசை நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கலைன்னா பெரிய டென்ஷனில் மாட்டிப்பீங்க. டிப்ரெஷனில் தாழ முடியாத எல்லைக்கு போய் மாட்டிப்பீங்க. மீளவே முடியாது. நீங்கள் தினசரி நீங்கள் எல்லா மொபைல் ஃபோன் எல்லாத்தையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்காக கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி மனதை அமைதிப்படுத்த முயற்சி செய்யுங்கள். இந்த ஒரு மாதம் எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் வேண்டாம். கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா யாகங்களில் கலந்து கொள்ளுங்கள். வருகின்ற மார்ச் 29ஆம் தேதி நடக்கப் போகின்ற மகா சனீஸ்வர யாகத்தில் அனைவரும் திரளாக வந்து கலந்து கொள்ளுங்கள். இதுக்கு நான் என்ன செய்யணும், எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணணும், என்ன பண்ணணும், கீழே போயிட்டு இருக்க நம்பரை கூப்பிடுங்க, அவங்க கைட் பண்ணுவாங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்டிவலில் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது, கள்ளத்தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம். இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிலேருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம். ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள், இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்.